ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பருவதமலைக்கு வந்திருக்கோம். கீழே ஒரு பெரியவர் சொன்னார், மேலெலாம் கடை இருக்கும்பா, தண்ணியெல்லாம் வாங்கிங்கன்னு. மேலே எங்கேயும் சென்டரில் தண்ணி வாங்காதீங்க. ஏன்னா ஒரு பாட்டிலே வந்து நம்ம கீழே வாங்கினாலே வெறும் 20 ரூபா 30 ரூபாயிலே முடிஞ்சிடும். மேலெலாம் 100 ரூபா 80 ரூபான்றாங்க. மேலே எங்கேயும் வாங்காதீங்க தண்ணி, கீழே வாங்கிடுங்க. கீழே கூட நீங்கள் வாங்கலைன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டரே போதும், அதே அதிகம் நமக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் போகலாம். என்ட்ரன்ஸ் போயிட்டு மேற்பட்டு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காமல். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். மேலே போனால் அட்வென்ச்சராக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குனால சொன்னாங்க. ஆனால் நானாலும் அவங்க சொல்லல, நான் போகல. நான் போயிட்டு அட்வென்ச்சராக இருந்தால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அனுமன் சிலை ஒன்று இருக்கும், அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த அனுமன் சிலையை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பருவதமலைக்கு ஏறுங்க. நீங்கள் சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அனுமான் வந்து மலையை தூக்கிட்டு போனார்னு பாட்டி சொல்லியும் கேள்விப்பட்டிருங்க. அது எதனால்னா, அனுமான் வந்து இந்த மலையை தூக்கிட்டு போகும்போது தான் அந்த மலையிலேருந்து ஒரு சின்ன துண்டு தான் இந்த பருவதமலை. மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நான் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த பருவதமலை வந்து நாங்கள் ஏற போகிறோம், வாங்க பார்க்கலாம். பௌர்ணமி நாள் தவிர்த்து அவசரமா போய் அவசரமா அவசியம் இல்லை. கரெக்டாக போக முடிஞ்சா போகலாம். அந்த ஸ்பாட்டு வந்து அடிவாரம் வந்துட்டோம். இப்போ மலை ஏற போறோம். ஏறினே இருக்கோம், அப்படியே பின்னாடியே வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பருவதமலை, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கூட இன்னொரு அண்ணாவும் வந்து சேர்ந்துருந்தார். அவர் எங்கே இருக்கிறாருன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்தார். புரியுதா? ஆமா, இந்த ரோட்ல திரும்பி கீழே தான் எங்க மாமியார் ஊரு. ஆனா இங்கெல்லாம் வந்து பாருங்க, ஆனா இங்க வந்தது கிடையாது. 7:30 மணிக்கு 2 டைம் தானே போயிரு. நானு பக்கத்துலேயே இருக்குது ஊடு. அது பக்கத்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, அது எல்லாரும் நம்ம நினைக்கிற நேரத்துல வரவும் முடியாது, போகவும் முடியாது. ஆமா, பக்கத்துல 2-3 முறை வந்துட்டு இங்க வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழை, ஓகேவா? ஆனா கொஞ்சம் ஏறுறதுக்கு வழுக்கும். அதனால ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூட யாருன்னா போனா பரவாயில்ல, நம்ம மட்டும் இண்டிவிஜுவலா வரணும்னா வர முடியும். இல்ல, கூட யாருன்னா இருந்தாங்கன்னா தனியா போறது கொஞ்சம் கஷ்டம். அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலி நான் வில்லுவாரணிக்கு வந்து முருகரை பாக்குறதுக்கு. வில்லுவாரணிக்கு கொஞ்சம் முன்னாடி, இதுக்கு முன்னாடி முருகர் கோயில் ராமசந்திர கோயில் அது. ஆமாப்பா, கஷ்டா பொண்ணு அங்க நின்றுல. எனக்கு சுத்தி சுத்தி வரல. 23 ராசிக்கும் அங்கதான், 23 ராசிக்கு அங்கதான் நற்பலன். ஓகேவா? நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 23 நீ எல்லா கோயிலுக்கு போன மாதிரி எல்லா கோயிலுக்கு போன பலன் உங்களுக்கு அங்கேயே கிடைச்சிருக்கு. உங்களுக்கு என்ன ராசினே தெரியுது. ராசி எனக்கு என்னன்னு தெரியாது, பிறந்த நாள் அப்படிலாம் கிடையாது. எந்த ராசியா இருந்தா என்ன போறா. அது ஆக்சுவலி நான் இந்த முருகன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே தான் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போறது கிடையாது. நான் வந்து ஒரு 7th or 8th படிக்க சொல்ல நான் வந்து போனேன் இந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் பெருசா வந்து போனது கிடையாது. இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் இந்த போன பௌர்ணமிக்கு தான் நான் ஊர்ல வந்தேன், சென்னையில இருந்து. அப்ப பௌர்ணமிக்கு சரி, பௌர்ணமிக்கு இங்க வர முடியாது, அப்ப இங்கதான் கூட்டமா இருக்கும். ஆமா, மலையில வர முடியாது. சரி போலாமா என்ன அப்படின்னு யோசிச்சேன். சரி பௌர்ணமிக்கு பிறகு சரி வீட்டுக்கு வரலாம், செவ்வாய்க்கிழமை. சரி அதனால காலையில அங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்புனேன். ஆக்சுவலி அங்க வர்றதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. நாங்க 6-7 மணிக்கு கிளம்புனேன் திருவண்ணாமலை. இங்க வர்றதுக்கு 1 மணி நேரம் கரெக்டா. நாங்கள் 4 மணிக்கு போட்டு வரணும்னா 4 பஸ்ல இருந்து வந்து ஆட்டோல இருந்தா, பஸ்ல இருந்து வந்து திருப்பி அங்கிருந்து வந்து இன்னொரு பஸ் மாறி. அப்பா என்ன எல்லாம் பைக்லயே வராங்க. நீங்க தெரியாதுன்றதுனால அப்படி சொல்லிட்டு நான் பைக்ல தான் வரலாம்.
சொல்லியிருக்கிறேன். ஆனா செங்கத்தில் இறங்கிட்டு செங்கத்துல இருந்து இப்படி வந்திருந்தீங்கன்னா செங்கத்தில் பஸ் செங்கத்துல இருந்து பருவதமலைக்கு பஸ் மனசுன்னு இருந்தாதான் சுற்றுவாங்க. ஓகேவா? திருவண்ணாமலையே மலை சுத்துறாங்க. நினைச்சாதான் சுத்த முடியும். ஆமா புரியுதா? சும்மாவே நினைக்காதவங்க சுத்திட்டு தான் போவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இது வந்து நம்ம அவங்க மனசு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு காசு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு வேளை உடம்பு ஏற்றுக்காத சூழ்நிலை இருக்கலாம். ஆமா, ஓகேவா? அவங்களுக்கு ரீசன் இதான் பச்சைமன் கோயிலானா? தான் பச்சை போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயில் அடிவாரம். இங்கே சாமியை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வந்து பருவதமலை ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து 24 ஹவர்ஸும் சாப்பாடு இருக்கும். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கோயிலுக்கு ரைட் சைடே வந்து அன்னதானம் போகிறாங்க. வாங்க, அந்த பெரியவர் தான் அன்னதானம் போகிறாரு. இது அன்னதானம் எப்படின்னா, இது கஞ்சின்றாங்க. சாப்பாடை வந்து வேக வச்சு கஞ்சி போல் தருவாங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்க, இப்போ நம்ம நண்பர்களோடு உக்காந்து இன்றைக்கி ஒரு புடி அதுக்குன்னு பிடிச்சிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து பருவதமலை ஏறணும். பாருங்கள், எல்லாம் உக்காந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வாங்க, இப்போ பருவதமலையை நம்ம போய் ஏறி அட்வென்ச்சரை பார்க்கலாம். நல்லா இருக்கும், பாருங்கள். பண்றது கவர்மெண்ட் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்றது கிடையாது. நம்ம என்ட்ரன்ஸுக்கு இப்போ வந்துட்டோம். இதுலேருந்து படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. நாம் அந்த பாதையை கடந்து அதுக்கப்புறம் மேற்பட்டு வர பாதையை போடுறேன், பாருங்கள். வாங்க, நாம் இப்போ பருவதமலையை ஏற ஆரம்பிக்கலாம். 5 minutes later. என்ன பண்றாங்க? பின்னாடி பார்க்கலாம். இவ்வளோ இடம் இருந்துச்சு. தண்ணி ஊற்றணும். இவன் ஃபோன் பண்ணுறான். எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க? 2:45. அப்போ பாத்ரூம் பண்ணாலும் கொல்லியில். இப்போ 2003 எழுதிக்கிறான். வஞ்சிராக கூட்டிட்டு முடியாது. யாரும் அத்தை எல்லாம் கூட்டிட்டு இப்போது 450 படிக்கிறத தாண்டி நம்ம போய் நிற்கிறோம். வாங்க போகலாம். Later.
அகத்தியாரம். ஆமாங்க, இங்கே மேலே போய்க்கணும். ஐநூற்றம்பது படி தாண்டி வந்துட்டோம். அகஸ்தியர் லிங்கம், அதுக்கு ஆப்போசிட்டில் சிவன் பார்வதி சிலை இருக்குது. அதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம திருப்பியும் பயணத்தை தொடரலாம். A few inches later. வெயில் தண்ணி எல்லாம் தண்ணி குடிச்சதான் அது தண்ணி ஏற முடியும். இப்போ 800 படி தாண்டி வந்துட்டோம். தண்ணி தரிசனம் தண்ணி குடித்தோம். நம்ம திருப்பியும் சிவனை நோக்கி போகலாம். ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்லோவாக போகணும், ஜாஸ்தியாக போகக்கூடாது. ஒரே மாதிரி வச்சா அப்படியே வச்சுருப்போம். 20 minutes later. இப்போ நம்ம 1000 படிக்கட்டு தாண்டி வந்துட்டோம். போகலாம். நீங்கள் வரும்போது வேற நின்று வருவாங்க. அது அப்படி காலியான பட்சத்தில் இது மாதிரி இடம் கட்டி வச்சுருவாங்க. அழகா இந்த இடத்துல போடுங்க, அவங்க அப்படியே ரிமூவ் பண்ணி போவாங்க. அங்கே தேவையில்லாத இடத்துலலாம் போடாதாங்க, அது அசிங்கமாக தெரியுது. இந்த இடத்துல வந்து போடுங்க, அவங்களே ரிமூவ் பண்ணி போயிடுவாங்க லாஸ்ட்டில். மேலே வந்துருக்கிறோம். காற்று இப்போ தான் லேசாக வீசுது. வெயிலில் நடக்கவே முடியல. அப்போ கூட சிவனுக்காக நடந்து போயிருக்கோம். படியில் குஞ்சு போய்க்கலாம். அதான் சொன்னோம். அதனால தான் நான் இதுக்கே வந்து எடுத்துன்னு முடியாது. நான் உங்ககிட்ட கொடுத்தேன். இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், 1660 படிப்பாதையை கடந்து கல்பாதையை நோக்கி செல்றோம். நாங்கள் அப்படியே கூடவே போகலாம். இந்த படிக்கட்டு தான் கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். போய் நிற்கிறேன் நான். சுற்றி காட்டுறேன்.
இல்லை இல்லை சுறுசுறுப்பாக இருக்குது பரவாயில்ல. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி ஓடி ஆடுறீங்கன்னா பையன் கொஞ்சம் நம்ம அந்த வழிகாட்டு வசதி பண்ணுறோம். நாம சொல்கிறப்பா 1 hour later. ஏறா இந்த பக்கமா இந்த பக்கமா ஸ்ட்ரைட். பார்த்துவானா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளோதான் சிவனை நெருங்கிட்டோம். இன்னும் கடப்பாறை பாதை மட்டும் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டா சிவனை நம்ம தரிசனம் பார்த்துட்டு திருப்பி போகலாம். அப்படிக்கிட்ட தாண்டி வந்துட்டோம். லைட்டாக ஜட்டி கீழே இருக்குங்க. இல்லை ஆஃப் எடுத்துக்கணும். ஜட்டி கீழே இருக்கு. பென்சன் வந்துட்டாண்ட வாடா. இந்த மாதிரி அக்கறை தூக்கி மேலே அதுல வாடா மொட்டையை வேற உட்காந்து இருப்பான்டா. பாலே தயிர் ஆயிட்டுண்டா. வாடா நான் யாரும் யாராவது நம்ம வந்து பால போகிறோம் வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்தா பிஸ்கெட் சாப்பிட்டுருந்தேன். எல்லாமே ஒரு மாசம் முட்டாள்
நான் போடுறேன் பின்னாடி அப்படியே. அவ்வளோதான். சொன்னாங்க இப்படி போகணும் அப்படி போகணுமா? ஆ இதுதான் அதில் பண்ணார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடம்பர் பாறை ஏறி வந்துன்னு வரோம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குரங்குக்கு பாருங்கள் எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத இலையெல்லாம் தின்னு இருக்குது. இப்படி வரும்போது எதுனா தண்ணி பாட்டில் எதுனா எக்ஸ்ட்ரா எதுனா இருந்துச்சுன்னா ஏன்னா பழங்கள் எதுனா எடுத்துன்னு வந்தாங்களாம் ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு போவாங்க. சாப்பிட்டு இதாகும் இலையை சாப்பிட்னு இருக்குது. அவ்வளோதான், நம்ம சிவனார் நெருங்கிட்டோம். இந்த பாதையோட சுற்றின்னு போயிட்டு இந்த பாதையோட அப்படியே இருந்தால் லாஸ்ட் ஃபினிஷிங்கு நம்ம சிவனை தரிசனம் செஞ்சிடலாம். வாங்க போனோம். ஏறுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பார்த்து ஏறினா சேஃப்டியாக ஏறலாம். சேஃப்டியாக வந்து வியூ பாயிண்ட்டை பாருங்க. இதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இதோட மச்சு வியூ பாயிண்ட் ஒன்று காமி ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலேருந்து வியூ பாயிண்ட்டை பாருங்கள். நீங்கள் ஏறி வந்தது ஃபுல்லாக ஒருத்தங்க தான் பார்த்தா தான் உங்களுக்கு மனசு திருச்சி அடியும். பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள். மட்டும்
எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருங்க ஒரு தோட்டம். ஃபைனலி ஐ எம் ரீச் டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம பருவமலை வந்துட்டோம். இதுதான் அந்த கோயில். மேலே தான் போயின்னு இருக்கிறோம். ரொம்ப வெயில், கஷ்டப்பட்டு ஏறி போயின்னு இருக்கிறோம் சிவனை பார்க்கறதுக்கு. அங்கே போயிட்டு சிவன் எப்படி இருக்கிறாரு, எந்த உலகத்தில் இருக்கிறாரு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மழை வருதா? விநாயகர் இருக்கிறாரு. விநாயகர் தாங்க எல்லாமே. வீட்டு வாசல் வாங்கிக்கணும். செருப்பாலே அடிப்பாங்க. கேக்குதாக்கா? இப்பதான் பருவமலை வரணுக்கா. ப்ரோ இந்த வீல் எடுங்க. வீலாக எடுக்கணும் இங்கே எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பருவமலை வந்துட்டோம். இதுதான் பாருங்க வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா நம்ம வந்த இடம் அதுதான். வழி தெரிஞ்சு பாருங்க பாம்பு மாதிரி. அதுதான் நம்ம வந்த வழி. இதுதான் நம்ம மேலே. இதுதான் உள்ளே போய் பார்க்கணும். இந்த மாதிரி தான் சிவன் தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மூலஸ்தானத்துக்கு வந்துட்டோம். சிவன் இருக்கார். சிவனுக்கு வந்து நாமளே அபிஷேகம் பண்ணலாம். கீழேருந்து நீங்கள் வரும்போது நீர் வாங்கிட்டு வந்துடுங்க. நீர் ஒரு 1/2 கிலோ போதும், அதே அதிகம். வாங்கிட்டு வந்து நீங்களே அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணுறோம் பாருங்கள். மாற்றி நீங்கள் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வியூ பாயிண்ட்டு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு அட்வென்ச்சரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. பாய் கைஸ்.